ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு மரவள்ளிக்கிழங்க வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு மரவள்ளிக்கிழங்கு நல்லா அவிச்சு குட்டி குட்டியாக பீஸாக நறுக்கி கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த நறுக்கி வச்சிருக்க மரவள்ளிக்கிழங்க நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைச்செடுத்த மரவள்ளிக்கிழங்க நம்ம ஒரு கடலை சேர்த்து அதில் தேவையான பச்சரிசி மாவு உப்பு சேர்த்து நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு பிசைஞ்சு விட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே நம்ம சின்ன கடாயில் நெய் விட்டு தேவையான தேங்காவை துருவி பொன்னிறமாக வதக்கியிருக்கோம். அதோட ஏலக்காய் வெல்லம் சேர்த்து பூரணத்துக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா நீங்கள் மாவை நல்லா பிசைஞ்சு விட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம அப்படியே நல்லா உருட்டி பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா அகலமாக அப்படி நீங்கள் தட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு குழி மாதிரி பண்ணி நீங்கள் தேவையான பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். வச்சு நல்லா அப்படியே ஒவ்வொரு உருண்டைகளாக நீங்கள் அப்படியே கொழுக்கட்டை பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம இட்லி குண்டானில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் அவிக்க தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் அவிச்சா மட்டும் போதும். ஏன்னா மரவள்ளிக்கிழங்கு ஏற்கனவே அவிஞ்சதுனால நம்ம ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவிச்சு எடுத்துக்கலாம். குக்கர் இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கொழுக்கட்டை வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய மரவள்ளிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.